வணக்கம் மக்களே! இந்த வீடியோவில் நம்ம கார சட்னியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பூண்டு பல்லும், அதுக்கப்புறம் இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கார சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன். இதில் புளி கூட சில பேர் சேர்த்து வதக்குவாங்க. ஆனால் புளிப்பு டேஸ்ட் தக்காளிலே இருக்கிறதுனால நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதனால் புளி நான் சேர்க்கலை. இதெல்லாம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கி ரெடியானதும் நீங்கள் லாஸ்ட்டாக புதினா இருந்தால் புதினாவை கழுவி தூவி நல்லா வதக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட புதினா இல்லாதனால நான் கருவேப்பிலையில் வதக்கி எடுத்திருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த சட்னியையும் போட்டு அரைச்சி தாளிப்புக்கேற்ப நீங்கள் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி இறக்கி இந்த அரைச்சி வச்ச சட்னி அதில் கொட்டி கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கார சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.